சபரிமலை சன்னிதானத்தில் இரவு 11 மணிக்கு மேல் தங்கிய பக்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அரசின் கெடுபிடி காரணமாக சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, சபரிமலையில பக்தர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்படுவதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டி வருகின்றன. தற்போது அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கு சிவமணி? நிச்சயமாக கணேஷ், அதாவது சபரிமலையினுடைய நடை கடந்த 3 தினங்களுக்கு முன் திறக்கப்பட்டது. சனி ஞாயிறு ஆகிய தினங்கள், அது விடுமுறை தினங்களிலும் போதுமான அளவு கூட்டம், அதாவது கடந்த ஆண்டுகளைப் போல போதுமான அளவு கூட்டம் இல்லை. இன்றைக்கு 3வது நாளாக நடை திறக்கப்பட்ட நிலையிலும் மிக குறைந்த அளவிலான கூட்டமே இங்கே இருக்கிறது. ஏற்கனவே தேவையான அடிப்படை வசதிகள், அதாவது கடந்த முறை ஏற்பட்ட புயல், கேரளாவை தாக்கிய புயலால் இந்த பம்பை உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பெருமளவு மீட்பு பணிகளை பெருமளவு எதுவும் மேற்கொள்ளப்படலை. அப்படிங்கிறதுனால பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட மத்திய அமைச்சர் கூட இன்றைக்கி குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகள், அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகள் மிக அதிக அளவில் இருக்குது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய நிலக்கல் பகுதி, இந்த பகுதி வரைக்கும் தான் தனியார் வாகனங்களில் வர முடியும். இதனைத் தொடர்ந்து பம்பை, சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் இங்கேயே தடுத்து நிறுத்தப்படுவார்கள். இங்கிருந்து அரசு பேருந்து மூலமாக மட்டுமே செல்லக்கூடிய நிலையில் தற்போதைய தகவலின்படி இங்கிருந்து செல்லக்கூடிய அரசு பேருந்துகளும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு நிறுத்தப்பட்டுள்ளது. மதியம் 1:30 மணிக்கு மேலேயே பேருந்துகளை இயக்கினால் போதும். ஏன் அப்படின்னு சொன்னால் காலையில் 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் 1:30 மணி வரைக்கும் நெய்யபிஷேகம் நடைபெறக்கூடிய நிலையில் மீண்டும் மாலை 5 மணிக்கு தான் நடை திறக்கப்படும். இந்த சூழ்நிலையில் இது மலையேறக்கூடாது அப்படிங்கிற இவங்களோட காவல்துறையினுடைய கட்டுப்பாடு காரணமாக இங்கே, அதாவது நிலக்கலிலேயே பக்தர்களை தடுத்து நிறுத்தும் வகையில் இன்றைக்கு ஒரு புதிய அறிவிப்பை காவல்துறை வெளியிட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இங்கிருந்து செல்லக்கூடிய அரசு பேருந்துகளும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 10:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டாம் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற உத்தரவுகளால் வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கு. காவல்துறையுடைய கட்டுப்பாடுகள் மிக அதிக அளவில் இருக்குது. நள்ளிரவில் இங்கிருந்து மலையேறக்கூடாது, 11 மணிக்கு மேல மலையில் தங்கக்கூடாது. அதாவது சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் நெய்யபிஷேகம் இங்கு முக்கியமான வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில பக்தர்கள் காலை 4 மணி முதல் மதியம் 1:30 மணி அளவில் மட்டுமே இந்த நெய்யபிஷேகம் நடைபெறும். நெய்யபிஷேகத்தை முடித்து கொண்டுதான் இந்த பக்தர்கள் மலையிலிருந்து கீழே இறங்குவார்கள். ஆனால் இன்று இது போன்ற கட்டுப்பாடுகளால் இவர்கள் 41 நாட்கள் விரதமிருந்து வரக்கூடிய பக்தர்கள் நெய்யபிஷேகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்றைக்கு நள்ளிரவில் நெய்யபிஷேகம் செய்து திரும்புவோம்னு சொன்ன பக்தர்கள் 80க்கும் மேற்பட்டோர் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு அதில் 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது பிணையில் வெளியே வர முடியாத அளவிலான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகளால் சபரிமலைக்கு வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை மிகவும் வெகுவாக குறைந்துள்ள காட்சிகளை தற்போது பார்க்கிறீர்கள். நம்ம சபரிமலையிலிருந்து பம்பையிலிருந்து நிலக்கல் வரக்கூடிய பேருந்துகள் மட்டுமே இயக்கக்கூடியது. அதுக்கு நமக்கு தற்போது நேரடியில் காண முடியும். இங்கிருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்ட நிலையே காணப்படுகிறது. விக்னேஷ், அரசின் பல்வேறு கெடுபிடிகளால் வழக்கமாக சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இது தொடர்பான கள நிலவரத்தை எமது செய்தியாளர் சிவமணி கேட்டோம். தகவலுக்கு நன்றி சிவமணி.